Hi everyone, welcome back to the reading class. So I know that you might be curious to know what is today's lesson. So இன்றைய reading lessonல நீங்க பார்க்க போவது about silent letters. There are several letters in English which stay silent in some words. சில இங்கிலீஷ் லெட்டர்ஸ் சில வேர்ட்ஸில் சைலண்ட்டாக இருக்கும். அதாவது அந்த லெட்டருக்குரிய சவுண்ட் அந்த வேர்டை ப்ரொனவுன்ஸ் பண்ணும் பொழுது சொல்லப்படாது, வெளியே வராது. அண்டர்ஸ்டுட்? ஸோ இப்படியான நிறைய சிச்சுவேஷன்ஸ் இங்கிலீஷில் இருக்குது. ஸோ கொமனாக இருக்கக்கூடிய சில சைலண்ட் லெட்டர்ஸையும் கொமன் எக்ஸாம்பிள் வேர்ட்ஸையும் இன்றைக்கு நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். Okay, let's do it. First, silent B. B letter ஆனது சைலண்ட்டாக இருக்கக்கூடிய இடம் என்ன என்று பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஆஃப்டர் எம். ஓகே, ஒரு வேர்டில் எம் லெட்டருக்கு பிறகு ப சவுண்ட் வந்துச்சுன்னா அது சைலண்ட்டாக இருக்கும். See the example. Lamb, comb, thumb, climb, dumb, numb, tom. ஸோ இந்த வேர்ட்ஸை முதல்ல நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். செகண்ட் சைலண்ட் லெட்டர் சி. சி லெட்டருக்கு ஆஃபன் கு ஸ் இந்த மாதிரி ரெண்டு சவுண்ட் வரும். பட் இந்த ரெண்டு சவுண்டையும் கொடுக்காமல் அந்த லெட்டர் சைலண்ட்டாக இருக்கக்கூடிய சில இடங்கள். ஃபர்ஸ்ட் பிஃபோர் கே, சிகே இரண்டும் சேம் சவுண்டை கொண்டிருக்கும். ஸோ சிகே இணைந்து வந்தால் ஆக்சுவலி மோஸ்ட்லி எண்ட் ஆஃப் த வேர்ட் தான் வருது. இவ்வாறு இணைஞ்சு வந்தால் சி லெட்டர் சைலண்ட், கு அதாவது கே லெட்டருக்கு மட்டும் ஒரு சவுண்ட் கிடைக்கும். மோஸ்ட்லி இது ஒரு ஷார்ட் வவலை தொடர்ந்து தான் வரும். லுக் அட் தி எக்ஸாம்பிள் வேர்ட்ஸ். ப ஆக் பேக் ஒரு கு சவுண்ட் தான் வருது. அதாவது சி சைலண்ட், கேக்கு சவுண்டை கொடுக்கணும். பேக், நெக், ராக், லக், பாக்கெட். பாக்கெட் ப்ராக்டிஸ் இட். நெக். ஸோ சி லெட்டரானது சைலண்ட்டாக இருக்கக்கூடிய இன்னொரு இடம் எஸ் லெட்டரினை தொடர்ந்து வரக்கூடிய இடங்கள். எஸ் என்பவற்றுக்கு ஸ் என்ற பொதுவான சவுண்ட் இருப்பது உங்களுக்கு தெரியும். ஸோ இதனால் இந்த எஸ்ஸை தொடர்ந்து சி வரக்கூடிய பட்சத்தில் ஒரே ஒரு எஸ் சவுண்ட் தான் கொடுக்கப்படும். சி சைலண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த எஸ் சவுண்ட் யாருக்கு கொடுக்கப்படுது? எஸ் லெட்டருக்கு. அண்டர்ஸ்டுட்? ஸோ இப்போது நீங்கள் இதை எப்படி ரீட் பண்ணணும்? மசில், muscle, scissors, scissors, crescent, crescent, ascent, ascent. Understood? Next, silent D. Silent D ஆனது சில வேர்ட்ஸில் கொடுக்கப்படும். ஸோ அந்த வேர்ட்ஸ் சிலவற்றை இப்போ பார்ப்போம். Wednesday. இங்கே நீங்கள் வெட்னஸ்டே என்று சொன்னால் that is wrong. Wednesday. Handsome, handsome. Sandwich, sandwich. That is the correct way of pronouncing this word. Next, silent E. இது நாங்கள் ஆல்ரெடி லெசனில் படித்த ஒரு இடம். அதாவது மேஜிக் இ எப்போவுமே சைலண்ட்டாக இருக்கும். மேஜிக் கீ எங்கே வருமாண்டா? யூஸ்வலி அட் த எண்ட் ஆஃப் த வேர்ட்ஸ் மேக்ஸ் த வவல் லாங். ரெண்டு வவல் வரக்கூடிய ஒரு வேர்டில் எண்டில் இ வந்துச்சுண்டா முன்னாடி இருக்கக்கூடிய வவலுக்கு லாங் வவல் சவுண்ட் கொடுக்கப்படும். கடைசியாக இருக்கக்கூடிய இ சைலண்ட்டாக இருக்கும். இட் டசன்ட் சவுண்ட் இட் செல்ஃப். ஓகே, ஸோ see the example words. Ache, make. E silent. A long vowel sound. What is the long vowel sound? The name of the vowel letter. A, E, I, O, U. இதுதான் அவற்றோட long vowel sound. ஸோ இந்த இடத்துல எப்படி நீங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவது? egg, make. T, I, time.
H, ope, hope. K, cube, cube. F, iron, fine. Ace, race. எல்லா வேர்ட்ஸ்லையும் கடைசியாக இருக்கக்கூடிய இ லெட்டர் சைலண்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் சைலண்ட் ஜி. எப்போவுமே ஒரு என் லெட்டருக்கு முன்னாடி வரக்கூடிய ஜி சைலண்ட்டாக இருக்கும். லுக் அட் த வேர்ட்ஸ் நோம், சைன், டிசைன், ஃபாரின். இங்கே இருக்கக்கூடிய ஜி சைலண்ட் பிகாஸ் அது ஒரு என் லெட்டருக்கு முன்னாடி வந்திருக்குது. நெக்ஸ்ட் ஜிஹெச். இந்த ரெண்டும் இணைஞ்சு வரக்கூடிய பட்சத்தில் இவை ஒரு வவலை தொடர்ந்து வந்துச்சுண்டா சைலண்ட்டாக இருக்கும். வவல் லெட்டருக்கு லாங் சவுண்ட் கொடுக்கப்படும். லுக் at the examples. N, I, T, night. GH silent. H, I, high. Thought. Through. Got it? GH silent. Next H silent. H லெட்டர் ஆனது W என தொடர்ந்து வரக்கூடிய பட்சத்தில் சைலண்ட்டாக இருக்கும். At, what, when, where, why, white. இந்த எந்த வேர்ட்லையுமே H லெட்டர் ப்ரொனவுன்ஸ் பண்ணப்படலை. ப்ராக்டிஸ் இட். நெக்ஸ்ட் சைலண்ட் கே. ஒரு என் லெட்டருக்கு முன்னாடி வரக்கூடிய கே எப்பவுமே சைலண்ட். See the examples. Knee, knife, no, knock. Next, silent L. ஸோ இதை நான் வெவ்வேறு இடங்களில் எக்ஸாம்பிள்ஸாக கொடுத்துருக்கிறேன். ஃபர்ஸ்ட், ஒரு கன்சனன்ட் கே இட்க்கு முன்னாடி எல் வந்துச்சுண்டா, எம்முக்கு முன்னாடி எல் வந்துச்சுண்டா, எஃப்க்கு முன்னாடி எல் வந்துச்சுண்டா, டி இட்க்கு முன்னாடி எல் வந்துச்சுட்டு சொன்னான். இந்த லாஸ்ட் ஒன் வந்து சில வேர்ட்ஸ்க்கு மட்டும்தான் ட்ரூ. பட் மற்ற கேஎம்எஃப் இவற்றுக்கு முன்னாடி எங்கே எல் வந்தாலும் சைலண்ட்டாக இருக்கும். See the words. For கேக்கு முன்னாடி வரக்கூடிய வேர்ட்ஸை பாருங்கள். woke, woke, talk, choke, folk, yoke. நெக்ஸ்ட் எம்முக்கு முன்னாடி வரக்கூடிய எல், அந்த வேர்ட்ஸை பாருங்கள். calm, palm, balm, salmon. Can you hear L anywhere? ஸோ இந்த வேர்ட்ஸை ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது எல் லெட்டரோட சவுண்ட் உங்களுக்கு கேட்டுச்சா? நோ சான்ஸ். நெக்ஸ்ட் எஃப்க்கு முன்னாடி வரக்கூடிய எல், அந்த வேர்ட்ஸை பாருங்கள். half, calf. லாஸ்ட் ஒன் டி, should, would, could. ஸோ இவற்றையும் நீங்கள் எல் சைலண்ட்டாக வச்சு தான் ரீட் பண்ணணும். நெக்ஸ்ட் சைலண்ட் என். ஒரு எம் லெட்டருக்கு பிறகு வரக்கூடிய என் சைலண்ட். எம்முக்கு பிறகு என் வந்துச்சுண்டா ஒரு வேர்டில் அந்த என் லெட்டர் சைலண்ட்டாக இருக்கும். ஆட்டம், காலம், ஹைம், கண்டம். ப்ராக்டிஸ் இட். சைலண்ட் பி. பி லெட்டரானது எஸ் அல்லது டி அல்லது என் இதுக்கு முன்னாடி வந்துச்சுண்டா சைலண்ட். See the words. Psychology, psychology, pneumonia, pneumonia, receipt, receipt, pneumatic, pneumatic, pseudo, pseudo, psychiatrist, psychiatrist. Okay, move on. Silent S. S லெட்டரானது ஐக்கு பிறகு வரக்கூடிய சில இடங்களில் சைலண்ட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐலண்ட், ஐல், டெப்ரி. ஐலண்ட், ஐல், டெப்ரி. Listen again and practice. Next, silent T. In some words, எந்த மாதிரியான வேர்ட்ஸ்ன்னு சொன்னால் மோஸ்ட்லி எஸ் லெட்டருக்கு பிறகு டி வரக்கூடிய சிச்சுவேஷன்ஸ் மோஸ்ட்லி. ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸை பாருங்கள். castle, castle, listen,
listen, whistle, whistle, ballet, ballet. Got it? Next, U, silent U. G லெட்டருக்கு பிறகு வரக்கூடிய U silent. Example, guess, guide, guitar, guest. Last but not least, silent W. Silent W ஆனது R லெட்டருக்கு முன்னாடி இருக்கும். ஒரு வேர்டில் R லெட்டருக்கு முன்னாடி W இருந்தால் that is silent. So how can we read these words? Right, right, wrong, wrong, wrist, wrist. Okay, today you have done a great job. So, நிறைய சைலண்ட் லெட்டர்ஸை கொண்ட வேர்ட்ஸை எப்படி கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுவதுன்ற ஃபுல் லெசனுமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். ஸோ லிசன் இட் அகெயின் அண்ட் அகெயின், திரும்ப திரும்ப கேட்டு நீங்கள் சொல்லி பாருங்கள், ப்ராக்டிஸ் ஆகும் வரை. ஸோ இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ரீடிங் லெசன் கூட தான் நெக்ஸ்ட் வீக் நான் உங்களை மீட் பண்ணுவேன். ஸோ அண்டில் தட் டேக் கேர் அண்ட் ப்ராக்டிஸ் வெல்.